ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. மாமியார் வீட்டில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே ஆயிடுச்சு நான் இங்கே வந்துட்டு போய். ஏன்னா தளரோட முடி எடுத்து காது குத்துறதுக்கு வந்துட்டு போனது. அப்புறம் அது எனக்கு ஸ்கூல் லீவே கிடைக்கல. அதனால் சரின்னு வந்துட்டு ஒரு 10 days லீவ் இருந்தது. அதனால் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நிலன் வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிருவான். அதிரன் அவனை டேக் கேர் பண்ணிப்பான். ஸோ அந்த டைமில் நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதிரன் போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைம்லேயே நான் நிலனை பார்த்துட்டு அவனுக்கு டைப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனை பார்த்துட்டே தலையெல்லாம் சீவிட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தொட்டல் நான் எதுக்கும் எடுத்துகிட்டு வந்துக்குவேன். இன்கேஸ் இன் பிட்வீனில் அவன் எந்திரிச்சு அழுதானா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துப்பேன். பட் அவன் மோஸ்ட்லி 100% பெட்டில் தூங்கிப்பான். அப்புறம் அதிரனை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப குஷி ஆகிடுவான் இவனை பார்த்தாலே. அப்புறம் அதே வந்து எனக்கு இந்த தொட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுத்தான். ஏன்னா காலையில் டே டைமில் நான் கீழே தான் படுக்க வைப்பேன் இல்லைன்னு. ஏதோ ஒரு நாள் மட்டும் மேலே இந்த மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து மேலே படுக்க வைப்பேன். அப்புறம் வந்துட்டு காலையில் நான் கூலும் கொடுப்பேன், மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஒரு சில டைம் கூல் கொடுப்பேன், ஒரு சில டைம் வந்து வெஜிடபிள் கொடுப்பேன். அவன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேறான். அதனால் இந்த கேரட்டும் பீஸும் போட்டு ஸ்டீம் பண்ணி நான் அரைச்சி கொடுத்துருவேன். இப்போ தான் அவன் சாப்பிட்டு பழகிறான். அதனால் நம்ம நசுக்கியும் வாயில் வச்சு விட முடியாது. அப்புறம் மாமா பால் வாங்கிட்டு வந்தார். கொண்டு போய் அத்தை காஃபி போட்டாங்க. நான் அதுக்குள்ளே சரி தளரும் நிலன் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹால்லெல்லாம் எப்படியோ டெய்லியுமே நான் கூட்டி தொடச்சிடுவேன். இல்லைன்னா யூரின் போகிறாங்க, அப்புறம் குழந்தைங்க அதிலே விளையாடுவாங்க. அப்படிங்கிறதுனால டெய்லி காலையில் வந்து அதை கையோடு கூட்டி தொடச்சிடுவேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஹாலில் தான் இருப்போம். அதனால் குழந்தைகளும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து நான் கூட்டி தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நிலனை படுக்க வைப்பேன், தளரையும் கொண்டு வந்து விடுவோம் ஹாலில். சரி தொடச்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிலனுக்கு வந்து ஒரு குட்டி பேஸனே வச்சுருக்கேன். எதுக்குன்னா அவனோட திங்ஸுன்னு அந்த வடிகட்டி, அப்புறம் ஜாரு, கூழ் காய்ச்சறதுக்கு அது எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். அந்த நியூட்ரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் நான் மிக்சர் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜூஸ் அரைக்கிறதாகட்டும், நிலனுக்கு ஃபுட்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து ஜூஸும் போட்டுக்கலாம், ஜூஸரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸராகவும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். பட் நான் அதெல்லாம் அரைக்கிறது இல்லை. குழந்தைக்குன்ட்டு மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இவன் பெருசானதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இவனுக்கும் நிலனுக்கும் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. நான் மார்னிங் எந்திரிச்சதுமே மதர் ஃபீடிங் தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் லைக் 8:30 அந்த ரேஞ்சில் ஊட்டி அதுக்கப்புறம் தூங்க வச்சுருவேன். அவனை தூங்க வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து அவன் ஏர்லியாக ஒரு 6 அந்த ரேஞ்சுக்கு எந்திரிச்சிருவான். அதனால் ஒரு 9 அந்த ரேஞ்சுக்கு தூங்க வச்சுட்டு அப்புறம் மாமா அதிரன்லாம் சாப்பிட்ருந்தாங்க. சரி அதுக்குள்ளே வந்து பெட்ஷீட்ஸு அப்புறம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்து மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருந்தேன். ஸோ காலையிலேயே போட்டு விட்டோம்னா வெயிலுக்கு நல்லா காஞ்சிக்கும். இப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரியே இருக்குது வெதர், மழை வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறதை நான் கொஞ்சம் அடிக்கடி துவைச்சிருவேன். அதனால் எடுத்து அதெல்லாம் மிஷினில் போட்டுட்டு சோப் ஆயில் ஊற்றி விட்டுட்டு பைப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி காலையிலேயே இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கும். ஏன்னா துணியும் காஞ்சிடும், வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி மிஷினில் போட்டு விடுவேன் நான். போட்டாச்சு. மிஷின் ஓடிட்டுருக்கிற டைமில் நான் போய் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நிலனும் எந்திரிச்சிட்டான். அதனால் கரெக்டாக அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் மிஷினில் போட்டுட்டு அப்படியே கோழியை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த சைடு கார்டனாக தான் ஃபஸ்ட்டு இருந்தது. என்னோடய பழைய ஒரு 3 years முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் அத்தை எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கார்டனை. வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்போம். அப்புறம் கோழி கொண்டு வந்து விட்டதுனால சரி இந்த ஸ்பேஸில் எதுவுமே போடல, அப்படியே மறைச்சு கோழிக்காகனே விட்டுட்டாங்க. ஸோ அதிரன் லாஸ்ட் டைம் கனடாவிலேருந்து வந்தப்போ வாங்கி 2 விட்டுட்டு போனேன், அதுக்காகவே அவங்க வளர்த்திட்ருக்காங்க. அப்புறம் அத்தை வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டா வலுவலுப்பு இருக்காதுன்ட்டு அத்தை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு மத்தியானத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலான்ட்டு சொன்னாங்கன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் மோஸ்ட்லி அத்தை சமைச்சிருவாங்க. அதிரனுக்கு வந்து சரி போமோகிரானட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை கட் பண்ணி அவனுக்கு தொளிச்சு கொடுத்துட்டேன். அவன் ஸ்நாக் கேட்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவனாக பசிச்சு எந்திரிச்சு வந்தானா அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருப்பான். பட் நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா கண்ட்ரோலில் இருந்துப்பான். சரி அப்படிங்கிற மாதிரி சரின்ட்டு அவனுக்கு கட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் வச்சேன். அப்புறம் அத்தை வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. அந்த டைம்லேயே நிலனும் எந்திரிச்சிட்டான்ட்டு அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஏதாவது எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனை தூக்கி படுக்க வச்சுட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். கூடவே வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவன் சூப்பராக லிசன் பண்ணுறான். இந்த டைமில் தான் நல்லா லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதையும் வந்து நல்லாவே ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே நல்லா லிசன் பண்ணான் ஃப்ளாஷ் கார்ட்ஸை. அதுக்கப்புறம் புக்குக்கு போயிட்டோம். அந்த மாதிரி புக்ஸும் நல்லா லிசன் பண்ணுவான். நிலனுக்கு இப்போ வந்து 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ஷேப்ஸ் கலர்ஸ் அது 2 சொல்லி கொடுக்குறேன். புக்கில் வந்து டியர் ஜூ சொல்லி தருவேன், ஹங்க்ரி கேட்டர்பில்லர் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் அவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இது கொஞ்ச நேரம் காட்டுறப்ப அவங்களுக்கு எங்கேஜாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சரி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலனை மாமா கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். அப்புறம் 6-7 பல்லு பூண்டு, மீடியம் சைஸில் இஞ்சி, எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போவே செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஊற அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அத்தை வந்து சைடில் ரசத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் வணக்கியாச்சு. வணக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு. அதுவும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மசால் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா வரமிளகா பொடி 2 ஸ்பூன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கொத்தமல்லி பொடி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா நான் நிலனுக்கு சரி காலையில் வந்து அவன் சரியாக சாப்பிடல, அந்த கேரட்டும் பீஸும் அரைச்சி கொடுத்தேன்லங்க, அது சரியாக சாப்பிடல. அப்புறம் அதிரனுக்கு நாங்கள் முளைக்கட்டின பயிர் ஊற வச்சுருந்தோம், அது கொஞ்சம் இருந்தது. அதுவும் கொஞ்சம் பருப்பு, 1/2 தக்காளி போட்டு வேக வச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதுவும் ஏன்னா காலையிலையும் அவன் சுத்தமாகவே சரியாக சாப்பிடல, ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பான். சரி இதை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சைடில் அதுவும் வச்சு விட்டேன். ஸோ அவனுக்கும் ஊட்டி விட்டு குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டா ஒரு மத்தியானம் தூங்குவான். அதுக்குள்ளே நாங்களும் சாப்பிட்டு அவனை மேலே தூக்கிட்டு போனால் எனக்கும் ரெஸ்ட் வேணும்னு தோணுச்சு. அதனால் நான் மேலே தூக்கிட்டு போய்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கிராஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கணும். அப்புறம் நிலனை கையில் வச்சுட்டு ஒரு இது வதக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை வாங்கிட்டாங்க. மிக்சியில் வந்து அது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். கூட சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகமும் நார்மல் சீரகமும் போடணும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக நீல வாக்குலேயோ ரவுண்டாவோ கட் பண்ணி நம்ம வந்து அது கூட இது வரமிளகாவை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச கூட்டை போட்டுட்டு நான் போடுறத வீடியோ ஷூட் பண்ணல, போட்டுட்டு அது நல்லா கொதிக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம விட்டுறணும். இந்த சைடில் அப்படியே நிலனுக்கும் அரைச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுனா அத்தை பார்த்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு
நிலனுக்கும் ரெடி பண்ணிட்டேன். பட் இதுவும் வந்து அவன் பெருசாக விரும்பி சாப்பிடல. சரி நானும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணணும். போட்டுட்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு அந்த ஆல்ரெடி எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி வந்திருக்கும். மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. அந்த அன்னைக்கு சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் அதிரன் லெமன் ரைஸ் தான் வேணும்னு கேட்டான்ட்டு அத்தை அதை செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் நானும் சாப்பிட்டு நிலனுக்கு குளிக்க வச்சிடலாம், அவனும் சாப்பிட வச்சாச்சு. குளிக்க வச்சு அவனை தூங்க வச்சிடலான்ட்டு அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு லோஷன், இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறங்காட்டி லோஷன் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவனை ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு நானும் படுத்தேன். ஆனால் அவனும் தூங்கலை, நானும் தூங்கலை. அப்புறம் அவனை தூக்கிட்டு கீழே போயிட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் நான் வாங்கினேன். SKI கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்க மாதிரியான ஒரு அம்பர்லா கட்டிங்கில் இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. எல்லாருமே இது நல்லாயிருக்கு, அக்காவும் கேட்டாங்க சூப்பராக இருக்குடி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதிரனோட பர்த்டே அப்போ போட்டிருந்தேன். அந்த விலாகை பார்த்துட்டு தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வியர் பண்ணுறக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது, ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தது. ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் கீழே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அத்தை ஏதோ பயிறு பயிரில் நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, முளை கட்டினது, அதில் தேங்காய் கரும்பு சர்க்கரை போட்டு அதிரனுக்கு தளிருக்கு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு அப்படியே பேசிட்டு தாத்தா பாட்டி அத்தையோட அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் பாட்டி வந்து கார்டன்லேருந்து கொய்யாக்காய் பொரிச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெக்காயாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கார்டனில். அப்புறம் இது வெண்டைக்காய் நிறையா வந்திருந்தது. சரி அதை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போதைக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பீக்கங்காய், அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் தான் வச்சு விட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சந்தையில் போய் அந்த நாற்று மாதிரி வாங்கிட்டு வந்து மித்ததெல்லாம் நெட்டிட்டாங்க. வெண்டைக்காயெல்லாம் விதை போட்டு வந்தது. அப்புறம் பைனாப்பிள் இருந்துச்சு, அதை வந்து நான் டோஸ்ட் மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி நம்மளுக்கு நாக்கெல்லாம் பிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம இது டோஸ்ட் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்கள் சின்ன மாமியார் எல்லாம் வந்திருந்தாங்க. சரின்னு இதெல்லாம் கட் பண்ணி தோசைக்கல்ல வச்சு நான் மிளகா பொடியும் உப்பு மட்டும் போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு அன்னைக்கு மாமா வந்து டியூஷன் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லி குழந்தைகள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. வீட்டில் மாமா டியூஷனுக்கு போயிட்டாரு. அத்தையும் டியூஷன் எடுக்கிறாங்க. அத்தை வந்து ஒரு 8th வரைக்கும் எடுப்பாங்க. மாமா வந்து 9th 10th 11th 12th மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாரு. தோசைக்கல் ஹீட் ஆனதுமே திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றினேன். அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். நார்மலான வீட்டில் இருக்கிற சமைக்கிற எண்ணெய் தான் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் கனடாவில் இருந்தப்போ ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் குழந்தைகளை சாமி கும்பிட்டு போனாங்களா, அது பூஜை ரூமில் தான் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போய் டியூஷனுக்கு ஆரம்பிச்சிட்டாரு மாமா. இப்படி தாங்க அந்த நாள் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.